அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்க யாராக இருந்தால், பார்த்துக்கிட்டு இருக்க யாராக இருந்தால் கூட உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சில சந்தேகங்கள் வாழ்க்கையில் எழுமோ, இதெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் நடக்குமானாக்கா உடனே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று எழுதியிருக்கிறதே. உங்க கூட தேவன் இருக்கிறாரா பாரு, அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, நீ தனியாக தான் நிற்கிறனாக்கா சொல்லணும், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு வசனத்தின் மூலியமாக தான் வாழ்க்கையில் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசுக்கே இந்த நிலைமை என்றால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அது எவ்வளோ அதிகமாக இருக்க வேணும். இந்த ஹோலி பைபிள் ஒரு சாதாரண புக் இல்லைங்க. இது தேவ ஆவியானுடைய உந்துதலினால் பரிசுத்த மனுஷர் எழுதின அருமையான வார்த்தைகள். ஆரம்பத்திலேருந்து ஆண்டவர் இயேசுக்கு நேராக வழிகாட்டுகிற ஒரு புஸ்தகம். அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணத்தை அழகாக சித்தரித்து எழுதி கொடுத்ததும் அல்லாமல் அதுக்கப்புறமா நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று அழகாக புதிய ஏற்பாட்டில் எழுதி காட்டியிருக்கிறார். இதை தினந்தோறும் படிக்கும் பொழுது பிசாசானவனை இயேசு ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய வசனத்தினால் சோதனை ஜெயித்தீங்கன்னா அதுக்கப்புறமா வரப்போகிற ஆசீர்வாதம் பெருசாக இருக்கும்.